கியூட் பேபி அத்தியாயம் 22. நான் உங்கள் சுராமிகா. காலையில் எழுந்தவள் தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். கதவு தானாக திறந்து கொண்டு சுபி உள்ளே வர கிச்சனில் நின்று கொண்டிருந்த பிரியாவிற்கு யாரோ வருவது போல் இருக்க வெளியில் வந்து பார்த்தாள். சுபி நேராக அன்பின் அறையை நோக்கி போனதை பிரியா பார்த்தாள். அவர் தூங்கிட்டு இருக்காரு என்று அவள் சொல்ல அவளை திரும்பி பார்த்து முறைத்தாள் சுபி. நீ ஒரு சர்வெண்ட், உனக்கு கிச்சன்ல என்ன வேலை? கிச்சன்ல தான் வேலை, அவனோட பெட்ரூம்ல இல்ல. அவனோட பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை? அவன் தூங்குறது தூங்காதது உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இப்ப எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. நான் காலையில முருங்கைக்கீரை ஜூஸ் குடிப்பேன், அதையும் செஞ்சு எடுத்துட்டு வா என்று சொல்லிக் கொண்டு அன்பின் ரூமை நோக்கி நடந்து சென்றாள் சுபி. பிரியாவிற்கு ஒரு மாதிரியானது. எதற்கு வேலைக்காரி என்று சொன்னோம் என்று இப்பொழுது யோசித்தாள். இவள் என்ன இப்படி வேலை வாங்குறா என்று யோசித்தாள். இருந்தாலும் அவள் கன்சீவாக இருக்கிறாள் என்று இறக்கப்பட்டு அவள் சொல்வதை செய்து எடுத்துக்கொண்டு வரலாம் என்று கிச்சனுக்குள் நுழைந்தாள். சுபி உள்ளே நுழைந்தவள் கட்டிலில் போய் உட்கார்ந்து அவன் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்தாள். அன்பு கண் விழித்து பார்க்கும் பொழுது சுபிதான் கட்டலில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. தன் கண்களை கசக்கி கொண்டு நன்றாக பார்த்தான். சுபிதான் தெரிந்தாள். மனதிற்குள் ஒருவேளை அவளை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால் சுபி தெரிகிறாளோ என்று கூட சந்தேகப்பட்டு மறுபடியும் கண்ணை கசக்கி கொண்டு பார்க்க சுபிதான் தெரிந்தாள். அன்பு, நீ எத்தனை தடவை கண்ணை கசக்கி பார்த்தாலும் நான் தான் தெரிவேன். உன்னோட பெட்ரூம்குள்ள யார் வருவா? எந்திரி என்று அவள் சொல்ல அவன் படபடவென எழுந்தான். பிரியா எங்க என்று கேட்க, வேலைக்காரி எங்க இருப்பா? கிச்சன்ல தான் இருப்பா. எந்திரிச்ச உடனே அவளை கேட்கிறியா? ஓ, காப்பி வேணுமா? காப்பி வேணும் நீ கேக்குறியோ? அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்ப எடுத்துட்டு வந்துருவா என்று சொல்ல, சுபி, நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற? அன்பு கோபமாக கேட்டான். ஏன் அன்பு, நான் உன் ரூம்குள்ள வரக்கூடாதா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சுபி. நீ என்ன கேட்காம என்னோட ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, அதுதான் எதுக்குன்னு கேட்டேன். உன்கிட்ட நேத்தே சொன்னேன், எதுவா இருந்தாலும் போன்ல கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிருந்தேன். பக்கத்திலேயே வீட்டை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு போன் பண்ணணும் அன்பு? எட்டி வந்தா உன் ரூம்லயே வந்து சொல்லிட்டு போறேன். நான் காலையில எந்திரிச்ச உடனே முருங்கைக்கீரை ஜூஸ் குடிப்பேன், அதுதான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு கொண்டு வரேன்னு சொன்னா. சரி, ரெஸ்ட் எடுப்போன்னு உனக்கு ரூம்குள்ள வந்தேன், அது தப்பா என்று அவள் கேட்க, அந்த நேரம் பார்த்து பிரியா உள்ளே வந்து காப்பி கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் கையில் காப்பியை கொடுத்து விட்டு இவளுக்கு ஜூஸும் கீரை சூப்பும் கொண்டு போய் கொடுக்க அன்பு பிரியாவின் கண்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். ஏ பிரியா, ஏய், என்ன மொட்டையா காப்பி கொண்டு வந்திருக்கேன், ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு? சார், உங்களுக்கு காப்பி கொண்டு வந்திருக்கேன், மேடம் உங்களுக்கு கீரை ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பழகு. இப்படித்தானே வெளியே இருந்து யார் வந்தாலும் நீ பேசுவ என்று சுபி சொல்ல அன்புவிற்கு கோபம் உச்சம் கட்டத்திற்கு சென்றது. சுபிக்ஷா என்று கர்ஜித்தான். சுபி திரும்பி அன்பை பார்த்தாள். பிரியாவை மிரட்டுறதுக்கோ அவளை ஏதாவது சொல்றதுக்கோ அவகிட்ட ஏதாவது வேலை சொல்றதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்ல. தேவையில்லாம அவகிட்ட வச்சுக்காத. அவ எனக்காக வேலை செய்யறா, அதுக்காக மட்டும்தான் அவளை இங்க வச்சிருக்க. அவ எப்படி செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன். தயவு செஞ்சு உனக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசாத சுபி என்று அன்பு சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது என்று சுபி வயிற்றில் கை வைத்து தன் உடலை சுருக்கினாள். அன்பு தன் கையில் இருக்கும் காப்பியை கீழே வைத்துக் கொண்டு அவள் அருகே நெருங்கி உட்கார்ந்து, என்னாச்சு சுபிக்ஷா, வயிறு வலிக்குதா? டாக்டர் வர சொல்லவா என்று அன்பாக கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அன்பு, கரெக்ட் டைம்ல கீரை ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும் பிளீஸ் என்று அவள் சொல்ல அவனும் அருகில் இருக்கும் கீரை சூப்பை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தான். பிரியாவிற்கும் அதுவரைக்கும் பதட்டமாக தான் இருந்தவள் இப்பொழுது அவள் வலி நின்றுவிட்டது என்று தெரிந்தவுடன் அன்பை பார்க்க ஆரம்பித்தாள். அவன் அக்கறையாக அவளுக்கு ஊட்டி விடுவதை பார்த்தாள். இவளுக்கு மனம் எதையோ புரிய வைக்க, ஆனால் அவள் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே போனாள். காலையில நல்லாதான் சூப்பு கேட்டுட்டு போனா, திடீர்னு வயிற்றுல கை வச்சு வைச்சா உடனே இவரும் பெரிய இவராட்டம் சூப் எடுத்து ஊட்டி கொடுக்கறாரு. அப்ப இவர் எனக்கு மட்டும் செய்யறது இல்லையோ, எல்லாத்துக்கும் இவர் இப்படிதான் இருப்பார் போல. நான் தான் எனக்கு மட்டும் செய்யறாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி இருக்கட்டும், இனி என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டே டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள். இவனும் சுபியின் வாயை எல்லாம் துடைத்து விட்டு கொண்டு, சுபி இப்ப எப்படி இருக்கு உனக்கு என்று கேட்க அவள் பரவாயில்லை என்று தலையாட்டினாள். காலையில உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஸ்விக்கில ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கறேன் என்று அன்பு சொல்ல, எதுக்கு நீ ஆர்டர் போடுற? எனக்கு ராகி கஞ்சி தான் வேணும், அந்த பொண்ணையே வைக்க சொல்லு, நான் வந்து கஞ்சி குடிச்சிட்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு வெளியே சென்றாள். அன்பு கிச்சனுக்குள் நுழைந்து பிரியாவை பார்க்க, இன்னைக்கு காலையில என்ன வச்ச பிரியா என்று அவன் கேட்க, அவளோ சப்பாத்தி போட்டு முடிச்சிட்ட என்று காட்டினாள். சுபி ராகி கஞ்சி குடிப்பாளாம், அவளுக்கு ராகி கஞ்சி மட்டும் வச்சு கொடுக்கறியா என்று அவன் கேட்க அவளும் சரி என்று தலையாட்டினாள். அன்பு சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் போய் புகுந்து கொண்டான். குளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் யோசனை வந்தது. அவள் சொன்னாள் என்று பிரியாவிடம் வேலை சொல்லிவிட்டேன் என்று வருத்தப்பட்டான். பிரியாவும் எதுவும் சொல்லாமல் செய்கிறேன் என்று சொன்னது அவனுக்கு மன வருத்தத்தை தந்தது. அட்லீஸ்ட் 2 வார்த்தை திட்டியாவது இருக்கலாம் டேனி.
நீயே ஏண்டி இப்படி இருக்க என்று அவனுக்குள் யோசித்தான். நான் காதலிச்ச பொண்ணுக்காக அவ எதுக்கு சேவை செய்யணும் என்று அவன் சிந்தனை இன்னும் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் மனம் ஏதோ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தது. பிரியா எந்த விதத்திலையும் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்தவனால் அப்படி செய்ய முடியாமல் இருப்பதால் அவன் மனம் துடித்து கொண்டிருப்பது அவனுக்கு எப்பொழுது தெரிய போகிறது. அவள் சொன்னதையெல்லாம் செய்து எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்தாள் பிரியா. சுபிக்ஷா வந்து டைனிங் டேபிளை உட்கார்ந்தாள். உங்களுக்கு ராகி கஞ்சி செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க என்று அவள் சொல்லிக் கொண்டு டிவி பார்க்க ஆரம்பித்தாள். அவள் அப்படி சொன்னதும் சுபிக்ஷாவிற்கு கோபம் வந்தது. தன் கைகளை தட்டி அவளை கூப்பிட்டாள். பிரியா திரும்பி பார்க்க, உட்கார இடம் கிடைச்சா படுக்க 2 அடி கேட்குமா, அந்த கதையா இருக்கு. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, உனக்கு அது புரியுதா? நீ சோபாவில உட்கார்ந்து டிவி பாக்குறதுக்காக உனக்கு காசு தரல. ராகி கஞ்சி செஞ்சு வச்சா எனக்கு எடுத்து வைக்கணும் என்கின்ற ஒரு சின்ன மேனஸ் கூட உனக்கு தெரியாதா என்று அவள் கேட்க, இல்ல நான் எடுத்து வச்சா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியல, அதான் நீங்களே எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சேன் என்று அவள் சொல்ல, சூப்பர், நீ இப்படிதான் மரியாதை இல்லாம உட்கார்ந்துதான் பேசிட்டு இருப்பியா என்று கோபத்தில் அருகில் இருக்கும் பிளேட்டை எடுத்து அவள் மீது வீசினாள். அது அவள் கையில் அடிபட அம்மா என்று கத்திக்கொண்டு மறுபடியும் சோபாவில் உட்கார்ந்தாள் பிரியா. சத்தம் கேட்டு வெளியில் வந்த அன்பு என்ன என்று கேட்க இருவரும் பேசாமல் இருந்தார்கள். இங்க என்ன சத்தம் வந்துச்சு என்று மறுபடியும் அவன் கேட்க, கீழே கிடந்த பிளேட்டை எடுத்துக்கொண்டே பிரியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன் என்று அவள் சொல்ல அவள் அருகே ஓடி போனான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? முதல்ல அந்த தட்டை விடு, பீங்கான் தட்டு கையில குத்திட போகுது. தேவையில்லாததெல்லாம் நீ பண்ணுவ, செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா பிரியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொண்டு வந்து இங்க விட்ட உங்க மாமா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க பிரியா. நீ எதுவுமே செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியா இருந்து பழகு. அப்போது பிரியா சுபிக்ஷாவை பார்க்க சுபி சிரித்து கொண்டே நின்றிருந்தாள். இது சின்ன குழந்தையை விட மோசமா இருக்கு பிரியா, உன்னை போய் என் கூட வச்சிருக்கேன் பாரு, என் புத்திய செருப்பாலத்தான் அடிக்கணும் என்று சொல்லிக் கொண்டே அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனை சுபிக்ஷா பார்த்து அதிர்ந்தாள். மக்களே, இந்த கதை உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான தட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற கதை மாலை 6 மணிக்கு அப்லோட் ஆயிரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இதோட அடுத்த அத்தியாயம் அதுல போட்டிருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துக்கு போலாம். நன்றி, வணக்கம்.